எல்லோருக்கும் வணக்கம். என்னடா வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே முருங்கை மரத்த காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வளர்க்கக்கூடாதுன்ட்டு. காலையில தூங்கி எந்திரிச்சு வந்தோனே முருங்கை மரத்த பார்க்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வளர்க்கணும் அப்படியும் சொல்லுவாங்க. முருங்கை மரத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொன்னுமே அவ்வளோ மருத்துவ பலன் நமக்கு உண்டு. முருங்கை இலை இருக்குல்ல, பிரெக்னென்ட்டா இருக்கும்போது ஒரு 5வது மாசத்துலேருந்து நமக்கு அத டெய்லியே ஏதாவது சமையல்ல சேர்த்து தருவாங்க. முருங்கை இலை, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு பால் கஞ்சி வச்சு குடுப்பாங்க. ஒரு 7வது மாசத்துலேருந்து டெய்லியே நமக்கு ஒரு அ ஈவினிங்லாம் இல்லன்னா நைட்டெல்லாம் சாப்பிடக்குன்னு வச்சு குடுப்பாங்க. இந்த பிரெக்னென்ட்டா இருக்கும்போது காலெல்லாம் வீக்கமா இருக்கும்ல, அத சாப்பிட்டாச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளிய போய் தூக்கி விட்டது மாரி இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய அடிக்கடி சமையல்ல சேர்ப்பாங்க. நல்ல பால் வரும்ன்ட்டு. பால் முருங்கை அப்படின்னு கூட ஒரு வெரைட்டி உண்டு. முருங்கை மரத்தில உள்ள பட்டையில ஒரு சாறு எடுத்து எங்க ஆச்சியெல்லாம் எனக்கு இருமல், சளியெல்லாம் இருக்கும்போது சின்ன வயசுல தந்திருக்காங்க. இப்போ இந்த பிஞ்சி முருங்கைக்காய், வழுதலைங்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். சஞ்சய் நானும் விளாக் சேனல் சிஸ்டர் முருங்கை பிஞ்சி, கத்திரிக்காய், இறால் வச்சு அவங்க அம்மா வந்து இந்த குழந்தை பெத்த வீட்ல குழந்தை பெத்தவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ரெசிபி அவங்க செய்து போட்டிருந்தாங்க. அத பார்த்து நான் இந்த ரெசிபி நான் செய்திருக்கிறேன். அவங்க கத்திரிக்காய் வச்சு பண்ணாங்க. என்ட்ட கத்திரிக்காய் இல்லாதனால வழுதலைங்காய் வச்சு நான் செய்திருக்கிறேன். வழுதலைங்காய் நார்மலாட்டு இந்த கத்திரிக்காய்க்குள்ள குணங்கள் கிடையாது. கத்திரிக்காய் நார்மலாட்டு நமக்கு அரிப்பு இருந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அலர்ஜிலாம் இருந்துச்சுன்னா. ஆனா வழுதலைங்காய் அப்படி கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் போட்டு இது நல்லா பொரிஞ்சோனே, சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்த போட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கணும். இந்த வதக்கும்போது இதில நல்லா ஒரு வாசனை வரும். 5, 6 பல்லு பூண்டு அதையும் வெட்டி இதில போட்டுக்கலாம். சின்னதாட்டு ஒரு தக்காளி எடுத்து அதையும் இதில வெட்டி போட்டுறலாம். எல்லாமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பிஞ்சி முருங்கைக்காய், வழுதலைங்காய். வழுதலைங்காய் நம்ம தண்ணீல போட்டு வச்சோம்னா கலர் மாறாது. எல்லாமே இதில போட்டுட்டு, தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டுட்டு, இறால் வந்து நான் இதில 10 போல சேர்த்துருக்கிறேன். அவங்க எவ்வளோ வேணாலும் சேர்க்கலான்னாங்க. வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இறால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இறாலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னாங்க. என்ட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. எல்லாமே இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். நல்லா வதங்கியாச்சுன்னா, இந்த காய், இந்த இறால் எல்லாத்துலயுமே இந்த மசாலா நல்லா பிடிக்கும். இத மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். எடுத்து திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா இத கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த முருங்கை பிஞ்சு நமக்கு வேகணும்ல, அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் இதில விட்டுக்கலாம். குழந்தை பெத்தவங்களுக்கு காரல் மீன் இருக்குல்ல, அத பால்கார பூச்சி அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதில குழம்பு பண்ணி குடுப்பாங்க. இன்னுமே மரவள்ளிக்கிழங்க வேக வச்சுட்டு, இந்த பால்கார பூச்சியையும் வேக வச்சு, அத சூப்பு மாரி ஆக்கி, அத தொட்டு தொட்டு சாப்பிடக்கணும்னு தருவாங்க. நல்ல பால் வரும். முருங்கைக்காயிலேயும் நல்லா பால் வரும். அதே மாதிரி இந்த பால்கார பூச்சி, மரவள்ளிக்கிழங்குலாம் சாப்பிடும்போது, அந்த நம்ம என்ன சாப்பிட்றோமோ, அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சத்து. நம்ம குடுக்குற பால்ல தான் அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து இருக்கும். அது குழந்தைங்களுக்கு லைஃப் லாங்குமே அந்த சத்து அப்படியே இருக்கும். முருங்கைக்காய் வந்து வெந்துட்டான்னு கரண்டினால நம்ம குத்தி பார்க்கலாம். இல்லன்னா கைனால நம்ம பார்த்துட்டு நல்லா சாஃப்ட்டா ஆயாச்சுன்னா, கடைசில கொஞ்சம் இடிச்ச மிளகும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, சஞ்சய் சிஸ்டர்ட்ட படிச்ச ரெசிபி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இதே மாரி செய்து பாருங்க. நான் பாவக்காய் கொஞ்சம் இருக்குல்ல, அதில ஒரு ரெசிபி போட்டுறேன். இது தனியா ஒரு வீடியோவா போட்டாச்சுன்னா, சின்னதா இருக்கும் அப்படின்ட்டு இது கூடவே போட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு, இந்த சின்ன சின்னதா வெட்டியிருக்கிற பாவக்காய், அதில கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்போ இந்த பாவக்காய்ல கொஞ்சம் வாசனை அதில கருவேப்பிலைக்கு வாசனை வரும். இத நல்லா வதக்கிட்டு, இது கொஞ்சம் நமக்கு அந்த மசாலா எல்லாம் மூக்குல ஏறுற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தெளிச்சா போதும். தெளிச்சாச்சுன்னா, இது நல்லா நமக்கு வெந்து வந்துரும். நல்லா சுருண்டு நமக்கு வரும் நமக்கு. ஆல்ரெடி இந்த பாவக்கால நான் பச்சடி பண்ணுறதுக்கும், கிச்சடி பண்ணுறதுக்கும் ரெசிபி போட்டிருந்தேன். இந்த மாரி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு, தயிர்ல நம்ம போட்டு பண்ணலான்ட்டு. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கடைசியாட்டு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்த நம்ம பிழிஞ்சு விட்டாச்சுன்னா, இது வந்து கசப்பு, புளிப்பு, ஒரு எரிப்பு எல்லாமே உப்பு எல்லாம் சேர்ந்திருக்கும்.
கொஞ்சமாட்டு சர்க்கரை போட்டாச்சுன்னா கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கும். குழந்தைங்க நமக்கு வீட்ல பிறந்தாச்சுன்னா, அந்த 40 நாளைக்குள்ளாடி எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றணும் அம்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த 40 நாள் நம்ம சாப்பிடுறது பிள்ளைங்களுக்கு அது பழகிரும் அப்படின்ட்டு. சாப்பிட்டுட்டு அ ஓமம் இருக்குல்ல, அத சாப்பிட்டு அம்மா வந்து ஓமம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சாச்சுன்னா, குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்க பிறந்து, அத பிரெக்னன்ட்டா இருந்து, அது பிறந்து, அது அதுக்கெல்லாம் பால்லாம் நம்ம குடுத்து, அது வளர்ந்து வர்றது ஒவ்வொன்னையுமே நமக்கு பார்க்குறதுக்கு அழகா தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, நல்லா நம்ம நோயின்றி இருக்கணும்னா, நல்லா நம்ம வந்து சாப்பிடவும் செய்யணும். அம்மாக்கள் வந்து நல்லா சாப்பிடணும். சஞ்சய் சிஸ்டர் வந்து இந்த இறாலும், முள்ளங்கியும் போட்டு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. நான் ஒருக்கா பேப்பர்ல படிச்சேன். அந்த முள்ளங்கியும், இறாலும் போட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது அப்டின்ட்டு. அதே மாதிரி இந்த பால்கார பூச்சி இருக்குல்ல, காரல் மீன். அது வந்து இருமலுக்கு ரொம்ப நல்லது அப்டின்னு கூட சஞ்சய் சிஸ்டர் சொன்னாங்க. நான் பேப்பர்ல கூட ஒருக்கா படிச்சேன் அவங்க சொன்னதுக்கப்புறம். இப்டி நம்ம வந்து பழையவங்க நெறைய பேர் அவங்கட்டலாம் படிச்சது இந்த மாரி வீடியோக்கள்ல சொல்லம்போது, அந்த இதெல்லாமே அழிஞ்சு போகாம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம அதெல்லாம் கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கேன். நான் சஞ்சய் சிஸ்டர்ட்ட நெறைய ரெசிபீஸ் அவங்க இதெல்லாம் நான் செய்ததுண்டு. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே நம்ம சேனல்ல உள்ளவங்க நெறைய பேருக்கு வீடியோஸ்ல பார்த்து, பார்த்து நெறைய நான் எப்போதும் செய்றது. இந்த மாரி இந்த பிஞ்சி முருங்கக்காவும், இந்த வழுதலைங்காய் இல்லைன்னா கத்திரிக்காய், இறால் வச்சு இதே மாரி செய்து பாருங்க. தாய்மை வந்து ஒரு ஸ்பெஷல். அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உலகத்தில அவங்க வாழணும்னா, அம்மாக்கள் வந்து நல்லா இந்த மாரி சாப்ட்டு, நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பிள்ளைங்கள வளர்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.